வாங்க அண்ணி, நீங்களே இந்த அநியாயத்தை பாருங்க. நம்ம யாருக்குமே தெரியாம இவன் வெண்பாக்கு தாலி கட்ட பாக்குறான். நான் மட்டும் 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா இவன் தாலி கட்டியே முடிச்சிருப்பான். கூடிய சீக்கிரம் எனக்கு முடிவு கட்டுறேன்னு நீங்க 2 பேரும் சொன்னது இதுதானா? என்ன நீ சொல்றீங்க? இந்த கல்யாணம் நடக்க போறது உங்களுக்கு என்ன தெரியுமா? கல்யாணம் எல்லாம் தெரியாது அகில். ஆனா என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனப்ப இதோ இந்த பெரிய மனுஷன் தான் வைத்தியம் பார்த்தாரு. கடைசியில அதே ஹாஸ்பிட்டல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்த வருணை பார்த்துட்டு அவரும் நானும் ஒன்ன ஊர் சுத்துறோன்னு வழக்கம் போல தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட ஒரே சண்டை. அப்பதான் இவரு சீக்கிரம் உனக்கு மொத்தமா முடிவு கட்டுறேன்னு சொன்னாரு. இந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? நேத்து காலையில என்ன ரோட்ல பார்த்துட்டு உன் வாழ்க்கை இன்னையோட காலின்னு நடு ரோட்ல வச்சு பெரிய ஜான்சி ராணி மாதிரி சவால் விட்டாங்க. இவங்க 2 பேரும் சொன்னதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட எனக்கு புத்தி இல்ல. நான் அவ்வளோ அப்பாவியா இருந்திருக்கேன். ஆனா 2 பேரும் பிளான் பண்ணி கல்யாணம் வரைக்கும் வந்துட்டீங்கல்ல. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. நீங்க 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை எப்படி முடிஞ்சு போகும்? நீ இவ கழுத்துல தாலி கட்டிட்டா அப்படின்னு உருகி ஐயோ என் புருஷன் வேற எவ கூடயே வாழ ஆரம்பிச்சிட்டான்னு ஆத்துலயோ குளத்துலயோ விழுந்து செத்துருவேன்னு நினைச்சியா? என்னைக்கு நீ என்ன சந்தேகப்பட்டியோ அந்த நிமிஷமே என் மனசுல இருந்து உன்னை நான் தூக்கி வீசி எறிஞ்சிட்டேன். நீ இனிமே யார கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தா எனக்கு என்ன, என்ன பண்ணா எனக்கு என்ன? அப்ப எதுக்கு நீங்க வந்த? தம்பி, நீங்க பேசுறது ரொம்ப தப்பு. நீங்க ஒரு நிமிஷம் இருங்க சித்தி, நான் பேசிக்கிறேன். சரி, இப்போ உன் கேள்வி என்ன? நான் எதுக்கு இங்க வந்தேன்னு தானே? ஏன்னா நீ கட்டின தாலி இன்னும் என் கழுத்துல தான் இருக்கு. நாம இன்னும் முறைப்படி டிவோர்ஸ் வாங்கல. நான் மனசார உன்கிட்ட இருந்து விலகி வந்துட்டாலும் சட்டப்படி இன்னும் விலகல. அதுக்கு நான் காரணம் இல்லையே. டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னது நீ. இப்போ ஓகே சொல்லு. 5 நிமிஷம் வக்கீல் கிட்ட சொல்லி பேப்பர் கொண்டு வர சொல்றேன். தாராளமா செய். உன்ன மாதிரி ஒரு அசிங்கம் பிடிச்சவனோட இனிமே ஒரு வாழ்க்கைய வாழ நான் ரெடியாவே இல்ல. ஆனா நீ என் மேல ஒரு கலங்கத்தை சுமத்திட்டு ஓட பாக்குறல்ல, நான் தப்பானவன்னு ஒரு முத்திரை குத்திட்டு ஓட பாக்குறேன். அது தப்புன்னு நான் நிரூபிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ எங்க வேணாலும் போ, எத்தனை பேரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க, எனக்கு என்ன வந்துச்சு? நீ நிரூபிக்காம போ. என் மனசுல நான் திடமா நம்புறேன். இனிமே நீ சொல்றத கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அப்புறம் உனக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த கல்யாணமே நான் எதுக்கு பண்றேன்னு தெரியுமா? உனக்கு பாடம் கத்து கொடுக்கறதுக்காக தான். நீ உன் இஷ்டத்துக்கு எவன் கூட வேணும்னாலும் வாழ்வ. எவனுக்கோ போய் குழந்தைய பெத்துட்டு அது எந்த வர போய் சொல்லுவ. எல்லாத்தையும் சகிச்சிட்டு போறதுக்கு நான் உனக்கு தியாகி கிடையாது. எனக்கு உன்ன மாதிரி வாழ தெரியும். எனக்கும் இன்னொரு லைஃப் இருக்குன்னு உனக்கு தெரியணும். எல்லா இடத்துக்கு போய் பாரதி தான் என்னோட புருஷன், இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பன்னு சொல்லி தெரியறல. அதுக்கு தான் இந்த கல்யாணம். என் மனசு காயப்பட்டிருக்கு. இந்த அவமானம் எவ்வளவு வலிக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன தாண்டி என்னோட வலியை புரிஞ்சுக்கிட்ட இன்னொருத்தினா அது வெண்பா மட்டும்தான். அதனால்தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். போதுமா? ஓ, நீ இவள அந்த அளவுக்கு நம்புறியா? உன்ன மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு ஜென்மத்தை நான் வாழ்க்கையிலேயே பார்த்ததில்லடி.
இன்னொருத்தியோட புருஷனை தெரிஞ்சோம் இப்படி கல்யாணம் பண்ணிக்க வந்து நிக்கிறியே, வெக்கமா இல்ல? ஓ, நீ இன்னொருத்தரோட பொண்டாட்டியா இருக்கும்போது இன்னொருத்தன் வந்து அப்ரோச் பண்ணால, அப்போ நீ தான் அவன்கிட்ட கேட்டிருக்கணும். ஏய், ஏய், நான் கருத்துற வேண்டி. உன் தகுதி என்னவோ அதுக்கேத்த மாதிரி பேசு. நீ செய்யறது எவ்வளவு சின்னத்தனம்னு உன் மனசுக்கு தெரியும். எங்க கிட்ட நடிக்கிறதாலேயே நீ ஒண்ணு அப்பாவி ஆயிட மாட்ட. நீ சொல்ற பொய்யெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணும் பாரதி இல்ல. என் பேரு கண்ணம்மா. எனக்கு உன்னையும் தெரியும், உன் கேரக்டர் எப்படிப்பட்டதுங்கிறதும் நல்லா தெரியும். கேவலமான ஒரு தப்ப செஞ்சுட்டு அது சரிதானே பேசுற தைரியம் உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து வருது? ஏய், என் வாழ்க்கையில இனிமே நீ இல்ல. இப்படி வந்து கெஞ்சறனால மட்டும் திரும்ப உன்னை சேர்த்துப்பேன்னு நினைக்கிறியா? யாரு? நான் உன்கிட்ட வந்து கெஞ்சுறேனா? இல்ல கெஞ்சுவேன் நினைச்சிட்டு இருக்கியா? நான் சாகுற வரைக்கும் அது மட்டும் நடக்காது. யாருக்கிட்டயும் வந்து கெஞ்சி மடிப்பிச்சு கேட்டு வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் சுயமரியாதையோட கம்பீரமா வாழ்ந்துட்டு இருக்க. தப்பு செய்யறவன் நீ. அதனாலதான் அந்த குற்ற உணர்ச்சி உன் மனசுல இருக்கிறதுனாலதான் யாருக்கும் தெரியாம இப்படி வந்து திருட்டு கல்யாணம் பண்ண பாக்குற. இங்க பாரு, முடிவு ஒண்ணுதான். இனிமே உன் கூட சேர்ந்து வாழ நீ ஆசைப்பட்டாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். ஆனா என் பிள்ளைக்கு அப்பா யாருன்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியணும். அதுக்கு நீ டெஸ்ட் எடுக்க வந்துதான் ஆகணும். ஏய், நீ கேக்குறது 100வது தடவை, நான் பதில் சொல்றது 120வது தடவை. முதல்ல இடத்த காலி பண்றீ. அப்படிலாம் அவ்வளவு ஈஸியா விட்டுற முடியாது. எங்கேயோ இருந்த என்ன தேடி கண்டுபிடிச்சு லவ் பண்றேன்னு சொல்லி கல்யாணமும் பண்ணிக்கிட்டு வயித்துல ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது ஏன் புள்ள இல்லைன்னு சந்தேகப்படுவ. டெஸ்ட் எடுக்கலாம் வான்னு கூப்பிட்டா அதுக்கும் வரமாட்ட. இது எல்லாத்தையும் வாயை மூடிட்டு கேட்டுக்கிட்டு அமைதியா போணுமா? எனக்கு நீ புருஷனா வேண்டாம், உங்க வீட்டுக்கு நான் மருமகளா வேண்டாம். ஆனா என் குழந்தைக்கு அப்பா யாருங்கிற உண்மை வேணும். தெரிஞ்ச உண்மையை எதுக்கு என்கிட்ட வந்து கேக்குற? போ போய் அந்த வருண் கிட்ட கேளு. தம்பி, வாய் மூடுறீங்களா? என்ன தம்பி, விட்டா ஒரே அடியா பேசிக்கிட்டே போறீங்க? இவ மேல நீங்க எந்த குறை வேணுமாலும் சொல்லுங்க. பணம் இல்லைன்னு சொல்லுங்க, அழகு இல்லைன்னு சொல்லுங்க, படிப்பு இல்லைன்னு சொல்லுங்க, அதெல்லாம் நான் ஏத்துக்கிட்டு போறேன். ஆனா கற்பு விஷயத்துல மட்டும் நீங்க சொல்றது அப்பட்டமான பொய். ஒழுக்கத்துல கண்ணம்மா ஒரு நெருப்பு. தப்பான நோக்கத்துல இவ பக்கத்துல போற யாரா இருந்தாலும் பொசிக்கிருவா. இன்னொரு தடவை இந்த வார்த்தையை பேசாதீங்க. இவ நான் பெத்த பிள்ளை இல்லதான், என் புருஷனோட மூத்த சம்சாரத்துக்கு பிறந்தவதான். சித்தின்ற முறையில எனக்கு இவளை பிடிக்கலதான். எவ்வளவோ சித்தி கொடுமையெல்லாம் பண்ணியிருக்கேன், அத நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னைக்குமே கண்ணம்மா கூட இன்னொரு ஆம்பளைக்கு தொடர்பு இருக்குன்னு யாராச்சும் சொன்னா நான் நம்பவும் மாட்டேன், அதை ஏத்துக்கிறவும் மாட்டேன். நீங்க ஏதோ தப்பா நம்பிக்கிட்டு அதனால கட்டின பொண்டாட்டியை நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா தப்பு உங்க மேலதான் தவிர இவ மேல கிடையாது. சரி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள கோவம் சண்டை வர்றது சகஜம். என்னைக்கே ஒரு நாளைக்கு சரியாயிரு நினைச்சா இன்னைக்கு கல்யாணம் வரை வந்து நிக்குது.
நீங்க கண்ணம்மா நடத்தையில சந்தேகப்பட்டு பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு தம்பி. அதை யார் முன்னாடி வந்து பேசுறீங்க? இதோ இந்த வெண்பா முன்னாடி. எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சும் அதுல குளிர்காய வந்து இப்படி நிக்கிறாளே, இவ முன்னாடி கண்ணம்மா பத்தி நீங்க தப்பா பேசலாமா? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. கண்ணம்மாவோட ஒழுக்கத்துல ஒசந்தவள அந்த வெண்பா. ஹலோ ஹலோ, உங்க குடும்ப சண்டையில தேவலாம ஏன் கேரக்டர் அசிங்கப்படுத்தினீங்கன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்னடி பண்ணுவ? ஆள் வச்சு அடிப்பியா இல்ல நீயே அடிப்பியா? இவ ரெண்டையும் செய்வா, எதுக்கும் துணிஞ்சவ. அத சொல்லு. எதுக்கு துணிஞ்சவளால மட்டும்தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடியும்? மான ரோசத்துக்கு பயப்படுற எந்த ஒரு பொம்பளையாச்சும் இந்த மாதிரி கேவலமான காரியத்தை செய்வாளா? உன் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனைனா அதை சரி பண்ணி வை. முடியலைன்னா பேசாம ஒதுங்கி நில்லு. அது இவங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும், நாளைக்கு சரியாயி ஒண்ணு சேர்ந்துருவாங்க. நடுவுல நீ யாரடி? இப்போ ஒண்ணு கெட்டு போல. கையில இருக்க தாலிய தூக்கி வீசுங்க. அந்த மாலையை கழட்டி தூக்கி எறிங்க. இப்பவே கையோட வாங்க, டெஸ்ட் எடுப்போம். கண்ணம்மா பெத்த பிள்ளைக்கு நீங்க தான் அப்பான்னு தெரிஞ்சிருச்சுன்னா நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிங்க. ஒருவேளை கண்ணம்மா தப்பு பண்ணான்னு டெஸ்ட் ரிசல்ட்ல வந்துருச்சுன்னா அந்த இடத்துல இவள கண்ட துண்டமா வெட்டி வீசுறேன். டெஸ்ட் எடுக்கிறது என்ன உங்களுக்கு விளையாட்டா போச்சா? உங்களுக்கு எல்லாம் டெஸ்ட் எடுத்து நிரூபிக்கணும்ன்ற அவசியமே இல்ல. நான் முட்டாள்தனமா நம்பினா இல்ல ஒரு டாக்டர் கிட்ட டெஸ்ட் எடுத்து நம்பினா எனக்கு தெரியும். இந்த டெஸ்ட் விஷயத்தை இதுக்கு மேல யாராவது பேசுனீங்க அப்புறம் மரியாதை கெட்டுரும். மாப்பிள்ளை தம்பி, இன்னும் உங்க அம்மா வரலையா? அவங்க சொன்னா தானே இவர் கேட்பாரு. அவங்க தான் ஊர்லயே இல்லையே. விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சு போன் பண்ணா அவங்களுக்கு ரீச் ஆகல. ஏய், நான் என்ன ஸ்கூல் பையனா? அம்மா கூட்டு வந்து பயமுறுத்தி கூட்டு போறதுக்கு? நான் செய்யறது என்ன நல்லா தெரிஞ்சுதான் பண்றேன். இந்த பிரச்சனையை வாழ்க்கை முழுக்க இப்படி இழுத்துட்டே போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டி ஆகணும். அதனால தான் இந்த கல்யாணம் பண்றேன். இவளுக்கு எனக்கு ஒட்டு இல்ல உறவு இல்லைன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏன் இப்படி திரும்ப திரும்ப வந்து இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏமா, ஒரு குடும்பமே சேர்ந்து வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கமே, இப்ப கூட உனக்கு அசிங்கமா இல்ல? டக்குன்னு கிளம்பி போன்னு தோணல? எது நடந்தா எனக்கு என்ன? என் கழுத்துல தாலி ஏறினா போதும்னு இப்படி கோயில் மாடு மாதிரி நிக்கிற? இப்படியா ஒரு பொம்பளை சொரண கட்டி இருப்பா? ஏன் உனக்கு என்ன கேடு? படிச்சிருக்க, டாக்டர் வேலை பாக்குற, நல்ல கோயில் மாடு மாதிரி இருக்க. போய் ஒரு நல்ல தரகர்கிட்ட சொன்னா 100 மாப்பிளை கொண்டு வந்து நிறுத்துவாரு. பாரதி, this is too much. எல்லாரும் எனக்கு இன்சல்ட் பண்றாங்க. ஓ, அதுவே உனக்கு இப்பதான் தெரியுதா? டேய், வாய மூடுடா. அடிச்சு பல்லக்குல எல்லாம் உடைச்சிடுவேன். போடா. போகாம இங்கே இருந்து கல்யாண சாப்பாடு சாப்பிடறதுக்கா வந்திருக்கோம்? நீ என்னை ஏமாத்திட்டு இன்னொருத்தைய கட்டிப்ப, நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு அப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஏய், என்ன வேணும்டி? உனக்கு என்ன பதில் வேணும்? நேத்து ஹாஸ்பிட்டலுக்கு உன் கூட ஒருத்தன் வந்தான்ல, அவனுக்கு தான் உன்னை பத்தி எல்லாமே தெரியும். போய் அவங்கிட்ட கேட்டுக்கோ. எதுக்கு என்கிட்ட வந்து கேக்குற? உனக்கு ஜாலியா குடும்பம் நடத்த அவன் வேணும். சொசைட்டில அந்தஸ்துன்னு சொல்லிக்கிறதுக்கு டாக்டர் பாரதி வேணுமா? புள்ள பெத்துக்கிறது அவனுக்கு, இனிஷியல் மட்டும் எந்தா? இப்போ உனக்கு என்ன தாண்டி வேணும்? பணம் தானே? அதுக்கு தானே இப்ப விடாம என்ன துரத்திக்கிட்டு இருக்க? இப்படி துரத்தி மிரட்டி டார்ச்சர் பண்ணி என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அவன் கூட போய் ஜாலியா இருக்கணும். அதுக்கு தானே இந்த மாதிரி டிராமா பண்ணிக்கிட்டு இருக்க?
எவ்வளவு பணண்டி உனக்கு வேணும் சொல்லு. சிங்கிள் செக் போட்டு உன் மூஞ்சில விட்டேறிறேன். வாங்கிட்டு ஓடிடு. டேய் ரொம்ப சீப்பா பேசிட்டு இருக்க. அவ்வளவுதான் உனக்கு. டேய் நான் அப்படிதான் நான் பேசுவேன். இன்னும் சொல்ல போனா அதுதான் உண்மை. இன்னும் பெரிய ஜான்சி ராணி மாதிரி நான் வாழ்ந்து காமிக்கிறேன்னு வீட்டை விட்டு வெளில போனால ஒரு நாள் ஆச்சு. நம்ம வீட்டோட உதவி இல்லாம சோறு தின்று இருப்பாளா? ஒவ்வொரு பருக்கையும் எங்க அம்மா கொடுத்த காசு. ஆனா பேசுறது மட்டும் பெரிய இவ மாதிரி திமிரா பேசுற. ஏய் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு எங்க அம்மா பண்ண எல்லா உதவியும் ஏத்துக்கிட்ட? யாரு நானா? நான் உன் பணத்துக்காக பின்னாடி வந்தனா? நீ ஏற்கனவே இதை சொல்லிருக்க. அப்பவே உனக்கு உரிய பதில சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கியா? நான் பசியா இருந்திருக்கேன், பட்னியா இருந்திருக்கேன், இருக்க இடம் இல்லாம தெரு தெருவா சுத்தி இருக்கேன். ஆனா உன்கிட்டயோ உன் வீட்டு ஆளுங்க கிட்டயோ இந்த நொடி வரைக்கும் ஒத்த பைசா வாங்கினது இல்லடா. அந்த உண்மைய நீ தெரிஞ்சுக்க. நான் வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்தப்போ உங்க அம்மா எனக்கே தெரியாம அந்த பெட்ரோல் பங்க் ஓனர் மூலமா எனக்கு உதவி பண்ண பார்த்தாங்க. அது தெரிஞ்சதும் அந்த நிமிஷமே வேலையை விட்டு கிளம்புறவனா. இன்னொரு வாட்டி ஆசிரமத்துல இருந்தப்போ யாரோ ஒரு அரசியல்வாதிக்கு பிறந்த நாள்னு வர வச்சு அவர் மூலமா 25,000 ரூபாய் பணம் கொடுக்க வச்சாங்க. அப்பதான் நீ அங்க வந்த. அந்த பணத்தை உன் மூஞ்சிலேயே வீசி எரிஞ்சிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துட்ட. இப்ப கூட நான் ஒரு துணி கடையில தையல் வேலை பார்த்து மணிக்கணக்கா மிஷினை மிதிச்சு ஒவ்வொரு ரூபாயா சம்பாதிக்கிறேன். ஆனா என்ன பார்த்து உன் வீட்டு காசுல சாப்பிடுறேன்னு சொல்றியே, நீ சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அதை இங்கே நிரூபிச்சு காட்டு. இந்த இடத்துல நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். நான் உன்னை திரும்ப திரும்ப தேடி வர்றது ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். இந்த உலகத்துல என் பொண்ணு அப்பா பேர் தெரியாத பொண்ணா வளரக்கூடாது. தன்னோட அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கவும் உலகத்துக்கு சொல்லவும் அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அத நான் அவளுக்கு உறுதிப்படுத்தி தரணும். என் போராட்டம்லாம் அதுக்கு தானே தவிர உன் பணத்துக்காகவோ இல்ல உன் கூட சேர்ந்து வாழறதுக்காகவோ கிடையாது. ஏய் நீ என்ன வேணும்னாலும் பேசிக்கோ. நான் வெண்பா கழுத்துல தாலி கட்டுறதுதான். இங்க நிக்கிற அத்தனை பேர்கிட்ட சொல்லிக்கிறேன், இந்த கல்யாணத்துக்கு நீங்க எல்லாரும் தான் சாட்சி. எங்க யாருக்கிட்ட போய் சொல்லுமோ போய் சொல்லுங்க. எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் இவ்ளோ தூரம் சொல்லியும் நீ கேட்க மாட்டேனா? நீ எக்கேடு கேட்டா எனக்கு என்ன? நாசமா போ. ஆனா வாழ்க்கையில என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ செஞ்ச தப்புக்கு எல்லாம் சேர்த்து வச்சு கண்டிப்பா அனுபவிப்ப. உனக்கெல்லாம் இந்த கேடு கெட்டவதான் லாய்க்கு. அனி அனி கண்ணம்மா. அனி அனி ஒரு நிமிஷம். அனி எங்க கிளம்பிட்டீங்க? என் குழந்தைய தனியா விட்டுட்டு வந்திருக்கேன். இனிமே எனக்கு இங்க என்ன வேலை? நான் போய் பாப்பாவை பார்க்கணும். சரி அண்ணி, நானும் வரேன். பாப்பா தூக்கி நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? எந்த முறையில நான் வீட்டுக்கு வர்றது? உனக்கு அண்ணியா வரணுமா இல்ல உன் அண்ணனுக்கு பொண்டாட்டியா வரணுமா இல்ல உங்க வீட்டுக்கு மருமகளா வரணுமா? எந்த முறையில அக்கில நான் வரணும்? நான் அவமானப்பட்டதெல்லாம் போதும். இதுக்கு மேல நான் பட விரும்பல. தயவு செஞ்சு விட்டுருங்க. அனி ப்ளீஸ் அனி. அனி கண்ணம்மா. சொல்றேன் கேளுங்க அனி. அனி கண்ணம்மா. அனி கட்டி மேளம்.
இது அழ வேண்டிய நேரம் இல்ல. நான் அழக்கூடாது. நான் இன்னும் திடமா இருக்கணும், உறுதியா இருக்கணும். நான் எந்த தப்புமே பண்ணல, யாரோட வாழ்க்கையும் கெடுக்கல. என் மனசாட்சிக்கு தெரியும் நான் யாருன்னு. என் பிள்ளைய நல்லபடியா வளர்த்து ஆளாக்கணும். இது மட்டும்தான் இப்போதைக்கு எனக்கு இருக்கிற லட்சியம். அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போறான். எனக்கு என்ன வந்துச்சு? அவன் காலை புடிச்சு கெஞ்சி வாழ்க்கை கூடன்னு அழுது புலம்புவன் நினைச்சிட்டான் போல. அதுக்கு அவசியமே இல்ல. ஆம்பளைக்கு தனியா வாழ தெரியும்னா பொம்பளைக்கும் தனியா வாழ தெரியும். நான் வாழ்ந்து காட்டுவேன்.